நம்ம இதை தியானிக்கிறதுக்கு காரணம் வந்து இப்ப தசமா யாரும் கொடுக்கல, உங்களால எப்படியாவது கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் இதை பேசல. சரியா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு இருக்கிற நாலேஜ் படி, அண்டர்ஸ்டாண்டிங் படி, நீங்க மட்டும் இல்ல, பொதுவா இருக்கிற சபைகள், எல்லா சபைகளும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல பெரும்பாலானவர் வந்து கொடுக்கிறவர்களாக தான். அதாவது ஆண்டவருக்கு வந்து பூமியும் நிறைவும் உலகமும் குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது, எல்லாமே அவருடையது. ஆனா நம்மளே கொடுக்க, நம்ம ஒருவேளை கோடீஸ்வரரா கூட ஒருத்தர் இருக்கலாம், அவருக்கு வந்து மாசம் 10 கோடி ஒரு சம்பளம் வருது, அது 1 கோடி தசமா கொடுக்குறாரு கூட இருக்கலாம். அப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வைங்க, அப்படி 1 கோடி அவர் கொடுத்தா கூட அதை வச்சுதான் ஆண்டவர் கோட்டை கட்ட போறாரா அப்படின்னா கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா ஏன் அப்படி கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? சோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை அறிந்து கொண்டால்தான் நாம் அதை வைத்து நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அதை சுதந்திரிக்க அல்ல அதை புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறீர்களா? மனுஷரை நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் மட்டுமே ஆதாரம் சொல்றீங்களா? சூழ்நிலை, மனுஷர்கள் இதெல்லாம் இல்ல, கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கேன் நீங்க சொல்றீங்களா? அப்பனா நெகட்டிவாக போயிட்டு இருக்கா, இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஒரு there is a hereafter, நிச்சயமாக முடிவு உண்டு என்று அர்த்தம். See, God is not asking us to do the hard part. கஷ்டமான வேலை நம்ம செய்ய சொல்றேன். அதாவது நீ போய் எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது வந்து அறுவடை எங்கேயாவது தூக்கிட்டு வர சொல்ற. சில காரியங்களை பேசும்படி கர்த்தர் சொல்லுகிறார், சில வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா டைத்திங் வந்து தசமம் கொடுக்கறதுக்கும் கர்த்தருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கிடையாது. அவருக்கு அது கொடுத்த அமௌண்ட் கொடுத்தா அவன் ஃபைல கிளியர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொடுத்தா எனக்கு கிளியர் பண்ணிடுவான், அப்படி கிடையாது. யூ ஆர் கோ ஒர்க்கிங் வித் காட். தேவனோடு இணைந்து நீங்களும் செயல்படுகிறீர்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ, அங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த உம்முடைய மாறாத வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, நீர் இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சத்ரு வெள்ளம் போல வருகிற சூழ்நிலை, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பா இந்த நேரத்திலும் I see someone கனடால இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. Hallelujah. You are going through a situation which is very overwhelming. ரொம்ப எதிராக இருக்கிறது. உங்களுடைய படகு மூழ்கி போய்விடும் என்பது போன்ற சூழ்நிலையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. நீங்கள் மூழ்காமல் தப்பிப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை உயர்த்த போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த நேரத்திலும் who is watching with a heavy heart, இருதயத்திலே பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குகிற தேவன் நீர். வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற தேவன் நீர். அப்படியே ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு தெரியாத புதிய பாதைகளை திறந்து கொடுக்கிற தேவன் நீர். அப்படி நீர் திறந்து கொடுத்து நீர் நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே, எங்கள் மத்தியில வந்து எங்களுடைய ஊழியம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தடைகளை நீக்கி போடும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக 2 காரியங்கள். முதலாவது, நான் இந்த லாஸ்ட் வீக் வெனஸ்டே மீட்டிங் வைக்க முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஈடன் டிவி ரெக்கார்டிங் இருந்தது. ஸோ ஆண்டவருடைய கிருபையால் நன்றாக இருந்தது. ஓரளவு நம்ம பொதுவாக டீச் பண்ற எல்லா டாபிக்ஸும் பேசும்படியாகவும், அது ரொம்ப முடிஞ்ச அளவு விளக்கத்தோடு பேசும்படியாகவும் அதற்கு டைம் இருந்தது. ஆகவே ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 2வது முக்கியமான அறிவிப்பு, குரூப்ல இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ யூடியூப்ல வரும்போது இது டீடைல்ஸ் பப்ளிஷ் பண்ணப்படும்.
நமக்கு நீங்க நியூ ஒயினுக்குன்னு ஆஃபரிங் சில பேர் அனுப்புறீங்க. சில பேர் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். அது நானும் உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான ஒரு அந்த விதைக்கான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். வாட் எவர் டிக்ளரேஷன் காட் கிவ்ஸ், என்ன டிக்ளரேஷன் ஆர்டர் கொடுக்குறாரோ அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். ஒருவேளை யாராவது நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நான் இன்னும் ரிப்ளை பண்ணாம இருந்தால் தயவுசெய்து மறுபடியும் அதை அனுப்ப கேட்டுக்கொள்வேன். முடிஞ்சளவு நான் ஞாபகப்படுத்தி பண்ணிடுறேன். சில நேரம் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா இன்னும் சில பேர் எனக்கு அனுப்புறது இல்ல. நான் ஏதாவது சிலது உங்க டீட்டெயில்ஸும் எடுக்க முடியல. அது காட்ட மாட்டேங்குது அக்கவுண்ட்லயும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு. ஆனா அது இல்ல அனௌன்ஸ்மென்ட். மெயின் அனௌன்ஸ்மென்ட்னா அந்த அக்கவுண்ட் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. சில ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளவு நீங்க பிரதர் ஜஸ்டின் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க. ஸோ அது இப்ப பண்ண முடியாது, மாற்ற வேண்டி இருக்கிறது. ஸோ அதனால புதிய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். தயவுசெய்து பாருங்க, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்ல வேற இந்த இது யூடியூப் பொறுத்தவரை யூடியூப் பேஜ்லயும் சரி எல்லாத்துலயும் அந்த டீடைல்ஸ் வில் பி பப்ளிஷ். அது செய்ய போடப்படும். இந்த வீடியோ யூடியூப்ல வரும்போதும் நீங்கள் அதை பார்க்க முடியும், இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை நீங்க இனி அனுப்புவதற்கு இந்த இந்த அக்கௌண்ட் இப்போ நாங்கள் சொல்லுகிற இந்த நியூ அக்கௌண்ட் புது அக்கௌண்ட் தான் உங்க டீடைல்ஸ் அனுப்ப வேண்டும். சரி, அது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம். நம்ம போன மீட்டிங்ல இருந்து ஒரு புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு புது போதனை. மல்கியா 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் அதிலே 10, 11 2 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் தண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 12 அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, மல்கியா 3ஆம் அதிகாரம். அதிலே 3 வசனங்களை நாம் வாசித்தோம். போன வாரம் நான் சொன்ன சில காரியங்களை சொல்லிட்டு, போன மீட்டிங்ல சொன்ன காரியங்களை சொல்லிட்டு அப்படி நான் இதுல இருந்து தொடர விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து சில பேர் வந்து நான் போன மீட்டிங்ல மெயின் இதே நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் நம்ம டீல் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. சரியா? ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா அங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியோ இது மாதிரியோ சொல்லப்படலை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நான் போன வாரம் உங்களுக்கு நான் காட்டினேன். முதல் காரியம் வந்து இது பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டதே கிடையாது தசமபாகம் என்பது. ஏன்னா அது வந்து ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 14ல நியாயப்பிரமாணமே வரல, வாக்குத்தத்தம் மட்டும் வந்திருந்தது. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்திருந்தார். ஆபிரகாமின் உடன்படிக்கை இருந்தது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஓகே, சோ மோசேயின் உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை வர்றதுக்கு முன்பாகவே இது இருந்தது. மெல்கிசேதேக்கு நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அவன் சாலேமின் ராஜா. சரியா? அவன் வந்து ஏதோ இந்த ஆரோனின் குமாரருக்கு வந்து வேற தொழிலே கிடையாது. அவங்க இதை நம்பி வாழ்கிறவர்கள். ஆனா மெல்கிசேதேக்கு ராஜாவா இருக்கிறவன். சோ ஏதோ இந்த ஆபிரகாம் காசு கொடுத்தாதான் மெல்கிசேதேக்கு இதுவும் கிடையாது. இல்லாமலே மெல்கிசேதேக் காசு இருக்கு. சோ இது காசு இருக்கு இல்லைன்றத பத்தி கொஸ்டின் இல்லை. சோ மெல்கிசேதேக்கு ராஜாவா இருந்தவன். ஆனால் ஆபிரகாமிடம் வந்து தசம பாகத்தை அவன் வாங்கி கொண்டான், ரிசீவ் பண்ணான். சோ அதை வந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை எழுதும்போது 2 ஆசாரியத்துவத்தை கம்பேர் பண்ணி எழுதும்போது ஆரோனின் ஆசாரியத்துவத்திலிருந்து வருகிற லேவியும் வந்து ஆபிரகாமுக்குள் இருந்தான். சோ ஆபிரகாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது லேவியே கொடுத்தான். சோ அப்ப லேவியோட பெரிய ஆசாரியத்துவம் ஆரோன் ஆசாரியத்துவத்தோட மெல்கிசேதேக் ஆசாரியத்துவம் என்று எழுதுகிறார். அதுல தசமபாகம் வந்து வருது. ஓகே, ஒரு சிம்பிள் ரூல் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சில காரியங்களை புதிய ஏற்பாட்டுல இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம வந்து இல்லைன்னு எடுத்துக்கணும். ஆனா எதுவுமே சொல்லலைன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு ஆனா புதிய ஏற்பாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா, பழைய இஸ்ரவேல் அந்த தேசம் அந்த ஜனம் புதிய ஏற்பாட்டுல இல்லை. ஓகே, ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னா மாறுது. ஏன் மாறுதுன்னா இதுதான் ஒரிஜினல் பிளான்.
ஆண்டவரோட பிளான் வந்து பூமியிலேயே ஒரே ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷன்ல இருக்கிற ஒரு குரூப்பை மட்டும் எடுத்து அவங்களே வந்து இது பண்ணணும் கிடையாது. ஏன்னா ஆபிரகாம்கிட்டயே சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? ஆதியாகமம் 12 சொல்லிட்டாரு, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஓகே. சோ இததான் கலாத்தியர் 3ல பவுல் எடுத்து எழுதுகிறார். இது வந்து ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது என்று எழுதுகிறார். என்ன நடக்க போகுது? எது தேவனுடைய திட்டம் என்ன? ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு சந்ததி தான் வரப்போகுது. அது யாருன்னா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவங்க மட்டும்தான் அந்த சந்ததி. இதுதான் வந்து தேவனுடைய மெகா திட்டம், வேற திட்டம் கிடையாது அப்படின்ட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ ஆகவே பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய தகராறு போயிட்டு இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் வந்து பப்ளிக்கா பேசுறாங்க. இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றாங்க. அது வந்து வேதத்தின்படி ஒரு வேதத்துக்கு முரணானது. அரசியல்வாதிகள் சொன்னா பரவாயில்ல, அவங்க ஓட்டுக்காக ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. ஆனா வந்து நிறைய போதகர்களும் அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்றாங்க. ஏன்னா புதிய எருசலேம் வந்த பிறகு பழைய எருசலேமுக்கு வேலையே இல்லை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அது பழைய எருசலேம் பத்தி போட்டிருக்கு. சரியா? சோ அதனால வந்து நம்ம வந்து உங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு இஸ்ரேல் பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். அது 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 பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறபடி மாற்றம் நடந்திருக்கிறது. இப்ப விருத்த சேதனம் எடுத்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் ஒரு எக்ஸாம்பிள், விருத்த சேதனம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. இப்பொழுது விருத்த சேதனமே எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சம் வெட்டி எறியப்படும். கிறிஸ்துவுக்குள் இப்படி நடக்க போகுது. மாம்சம் ஃபிளஷ் வில் பி அன்ஹைலைட்டட். மாம்சம் நீக்கப்படும். கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே மாம்சம் நீக்கப்பட்டு ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அதுக்கு முன்னடையாளமாக தான் விருத்த சேதனம் இருந்தது. சோ விருத்த சேதனம் முடிவுற்றது. அது கிடையாது இனிமேட்டு. அதான் கலாத்தியர்ல இருந்து அங்க வேற பெரிய கலாட்டம் பண்ணிட்டாங்க. அந்த சபையில போய் கலாத்தியர் சபையில அங்க வந்து யூதர்கள் சில பேர் கிளம்பி போய் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா நீங்க நீதிமானே ஆக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாதுன்ற அளவுக்கு குழப்பி விட்டாங்க. வாக்கு தத்தங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே எல்லாம் போயிடும் அப்படின்லாம் குழப்பிட்டாங்க. அதுக்குதான் பவுல் அதை விலக்கி எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பலிகள் எடுத்துக்கிட்டா பலிகள் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்தது, அதெல்லாம் இப்ப இல்ல. ஏன்னா மெய்யான பலியாக கிறிஸ்து வந்தாச்சு அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தசமபாகம் பழைய ஏற்பாட்டுல முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப புதிய ஏற்பாட்டுல இல்லை என்று நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் நான் போன மீட்டிங்ல பேசுறேன். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் பேசினேன். நம்ம இதை தியானிக்கிறதுக்கு காரணம் வந்து இப்ப தசமபாகம் யாரும் கொடுக்கல, உங்களால எப்படியாவது கொடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது பேசல. சரியா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல எனக்கு இருக்கிற நாலேஜ் படி, அண்டர்ஸ்டாண்டிங் படி, நீங்க மட்டும் இல்ல, பொதுவா இருக்கிற சபைகள் எல்லா சபைகளும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல பெரும்பாலானோர் வந்து கொடுக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. சரியா? எங்கேயாவது சில பேர் இருப்பாங்களா இருக்கும், எது கொடுக்கணும் அப்படிலாம் கேட்டிருக்கவங்களா இருக்கும். ஆனால் சோ இப்ப வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி கொடுக்காம இருக்காங்கன்னு பிரச்சனை வந்து அதிகமா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தாலும் அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. தசமபாகத்துக்கு மேலேயே கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஏன் இதை கொடுக்கிறோம் என்று நான் முழுமையா தெரிந்து விட்டதா? முதல் கேள்வி. சரியா? கொடுக்கணும் அப்படின்றது உறுதின்றது நான் அதான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் இதை கொடுக்கிறோம்? ஏன் தேவன் இதை வைத்திருக்கிறார்? சரியா? இது கொடுக்கறதுனால என்னென்ன இருக்கிறது? நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை சுதந்திரித்து விட்டார்களா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்க, நிறைய பேர் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையா சொல்லணும், இல்லை என்றுதான் சொல்றேன். ஏதோ அதாவது யாருமே எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கொடுத்ததுக்கு ஏதோ நடந்திருக்குது தான் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அப்படியே ஒருவேளை வருத்தத்தில் இருக்கலாம், நான் எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா மெஜாரிட்டி வந்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றது இல்ல. ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய கரத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், நன்மையை அனுபவிக்கிறாங்க, அதனால அதை ஒத்துக்கிறாங்க. இல்ல நாங்க அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா அதனுடைய முழுமை நமக்கு புரிந்து விட்டதா? அதாவது ஆண்டவருக்கு வந்து பூமியும் நிறைவும் உலகமும் குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது, எல்லாமே அவருடையது. ஆனா நம்மளே கொடுக்க சொல்றாரு. இந்த நம்ம கொடுக்குற நம்ம ஒருவேளை கோடீஸ்வரரா கூட ஒருத்தர் இருக்கலாம். அவருக்கு வந்து மாசம் 10 கோடி அவருக்கு சம்பளம் வருது, அதுல 1 கோடி தசமா கொடுக்குறாரு கூட இருக்கலாம். அப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வைங்க, அப்படி 1 கோடி அவர் கொடுத்தா கூட அதை வச்சுதான் ஆண்டவர் கோட்டை கட்ட போறாரா அப்படின்னா கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா ஏன் அப்படி கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? சோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை அறிந்து கொண்டால்தான் நாம் அதை வைத்து நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அதை சுதந்திரிக்க அல்ல அதை புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். சரியா? சோ இப்ப அதுதான் அதுதான் நம்மளுடைய போக்கஸ். நம்மளுடைய போக்கஸ் வந்து ஒருவேளை கொடுக்காதவங்க இருப்பீங்கன்னா
நீங்கள் அது குறித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே இவர் சொல்றதெல்லாம் உண்மையா, பைபிள் இப்படி போட்டிருக்கு, ஆனா இதெல்லாம் உண்மையா, இது நான் எனக்கு இது வருமா, நான் கொடுக்குமான்ற நீங்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் சொன்னேன்றதுக்காக யாரும் பண்ணணும் எந்த தேவையும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களோட பேச வேண்டும். நீங்க உங்களுக்கு அது ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஏற்பட்ட பிறகு ஒருவேளை கொடுக்காதனால அப்படி கொடுக்கறது நீங்க ஜெபிக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி கிவிங், இது நம்முடைய உரிமைகள், வாக்கு தத்துவத்தின் உரிமைகளை எடுத்துக்கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றின வெளிப்பாடை நாம் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அதுக்குள்ள நான் போறேன், இன்னும் அதிகமா போறேன். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதுதான். சரியா, நம்முடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஏன் தேவன் இதை கொடுத்திருக்கிறார், ஸோ அதன் மூலமாக எப்படி நான் இவர்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிக்க முடியும், சுதந்திரிக்கிறதுக்கு எப்படி இதை வந்து தேவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு டூலா நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நான் போன டைமே என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இந்த காரியத்துல, ஆனால் நான் சொல்ல எனக்கு முடியல. முன்னாடி சில மீட்டிங்ல சொல்லியிருக்கலாம், நீங்க சில பேர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஸ்பெசிபிக்கா இப்ப இந்த சப்ஜெக்டே பேசுறதுனால கண்டிப்பா இதை நான் சொல்லி ஆக வேண்டும். சரியா? சோ இதை சொல்லும் போது நிச்சயம் உங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்பாக சாட்சி நான் சொல்லிதான் நீங்க முடிப்பேன். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை நாம் இதுல நோட் பண்ணலாம். 10வது வசனத்துல ஒரு மெயின் விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இது முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா இந்த சோதித்து பார்க்கறது வந்து சில இடத்துல நெகட்டிவ் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லும் போது வனாந்திரத்திலே அவர்கள் என்னை சோதித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவர் சொல்றாரு. இவரால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு வந்து அவங்க வந்து ஆண்டவரே சோதிச்சு பார்த்தாங்க அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னை அவங்க விசுவாசிக்கவே இல்லை, என்னை அவங்க நம்பவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவரே வந்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்துல என்னை சோதித்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நான் செய்யறேனா இல்லையா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதை நான் லைட்டா சொன்னேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொன்னேன். ஏன் இப்படி சொல்ல வேண்டும், என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் ஏன் சொல்ல வேண்டும்? நம்மள அப்ப சோதிக்க சொல்றாரா? நம்ம கொடுத்து பார்க்கணுமா, வருதா வரலையான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக சொல்றாரா? நாம் ஒரு முதலாவது என்னன்னா, ஏன் தேவன் இப்படி சொல்றாரு? why he uses this language? ஏன்னா இவர் ஆண்டவரே நெகட்டிவாக சொல்றாரு, என்னை சோதிச்சாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இந்த இடத்துல என்னை சோதித்து பாருங்கள் ஏன் சொல்றாரு? ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிசாசு வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஜனங்கள் வந்து தேவனிடமிருந்து பதில் பெற முடியாது என்று ஜனங்களை நம்ப வைக்க விரும்புகிறான். ஆண்டவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு, நம்ம ஒண்ணு சொன்னா அவர் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு விதைக்க விரும்புகிறான். எப்படி விதைக்கிறான்? சூழ்நிலைகள் மூலமாக விதைக்கிறான், நமக்கு நடக்கிற காரியங்கள் மூலமாக விதைக்கிறான். சரி, அப்படி சில சூழ்நிலைகளுக்குள் நாம் போகும்போது, நாம் மாட்டிக்கொள்ளும் போது நம்மை அறியாம நம்ம அந்த ஒரு 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 விரக்தியின் எண்டுக்கு விரக்தின்னு சொல்றதோட ஒரு அவநம்பிக்கையின் ஒரு கடைசிக்கு வரும். அதாவது என்னன்னா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நம்ம எவ்வளவு நாள் பொறுத்து இருந்து பாக்குறது, என்னதான் செய்து பாக்குறது, நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி I'm addressing to a group of people who are actually frustrated that they have not got the returns. அதாவது அவர்கள் தசமபாகம் கொடுத்தும் வந்து பெருசா ஒன்றும் பார்க்கல, இல்ல தசமபாகம் மட்டும் இல்ல காணிக்கையும் கொடுத்து நான் ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம என்ன சொல்றோம், ரியாலிட்டின்னு சொல்றோம். ஆமாங்க, உண்மைதான், நான் கொடுத்தேன் எனக்கு வரல, சரியா, நான் கொடுத்தேன் எனக்கு வரல, இது ரியாலிட்டி. இது வந்து இதுல என்ன பெரிய விஷயம் எனக்கு தெரியல, என்ன கொடுத்தேன் வரலங்க, அவ்வளவுதாங்க, எனக்கு அதான். இப்ப இந்த வசனம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சவால் விடும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்ப இன்னொரு வசனம் சொல்றேன் உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்குதுன்ற வசனம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? எந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டிருக்கிறது? சில சூழ்நிலைகள் வருகிறது. இப்ப யோசேப்பு ஜெயில இருந்த மாதிரி இருக்கு. என்னடா என்ன பண்ணாலும் நெகட்டிவா போகுது, அடிமையா வந்தான், கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு பொசிஷனுக்கு வந்தான், அப்புறம் எல்லாம் மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவனை அந்த வீட்டு எஜமானன் அவனை நம்பர் 2, எனக்கு அடுத்து நீதான்ப்பா, நல்லா எல்லா வேலையும் பார்க்கறன்னு ப்ரொமோஷன் கொடுத்து வைக்கிறாரு. ஒரு உயர்வு வருகிறது. அது வந்து அந்த உயர்வை அவன் அனுபவிக்கிறதுக்குள்ளாக அந்த சீட்ல உட்காந்து அந்த அது இருக்க பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க முன்னாடியே ஒரு சோதனை அந்த போத்திபார் மனைவி மூலமாக வருகிறது. போத்திபார் மனைவி வந்து அவனை பாவத்துக்கு தூண்டுகிறது. அவன் பாவம் செய்யவே இல்லை, அங்கேயே ரைட் டிசிஷன் எடுக்கிறான். See, he took decision after decision after decision which are all right.
தொடர்ந்து நல்ல நல்ல தீர்மானங்களை அவன் எடுக்கிறான். அவன் எங்கேயும் தப்பான தீர்மானமே எடுக்கல. அவ்வளவு நல்ல தீர்மானங்கள் எடுத்து தொடர் தோல்வியில் இருக்கிறான். நீ எதை விதைக்கிறா அதை அறுப்பான்றதுக்கு ஆப்போசிட் நடக்கிற மாதிரி இருக்கு. நான் நன்மை தான் விதைத்தேன், எனக்கே தீமை வந்தது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க பின்னாடி சொல்றான், நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, அநேகருக்கு நன்மை வரும்படி இந்த தீமை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். அநேக ஜனங்களை பெரிய ரட்சிப்பினாலே உயிரோட காக்கும்படி கர்த்தர் என்னை முன் அனுப்பினார், இந்த தீமைகளை நன்மையா மாற்றிட்டாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவன் நன்மையா முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். சோ அந்த அது சிமிலர் வசனம் தான் ரோமர் 8:28 இந்த காரியத்துக்கு சிமிலர் வசனம். சோ அந்த வசனம் எந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டிருக்கிறது? அது எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னா, தீமையா நடந்துட்டு இருக்கு, என் கண்ணுக்கு நன்மையே தெரியல அப்படின்னு நம்ம விரக்தியில இருக்கும்போது, இல்லை அப்படி முடிவதில்லை. தீமையே தொடருதா அப்படின்னா இன்னும் உனக்கு முடிவு வரலன்னு அர்த்தம். இன்னும் நன்மையில தான் முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறீர்களா? மனுஷரை நம்பல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் மட்டுமே ஆதாரம் சொல்றீங்களா? சூழ்நிலை, மனுஷர்கள் இதெல்லாம் இல்ல, கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கேன் நீங்க சொல்றீங்களா? அப்பனா நெகட்டிவா போயிட்டு இருக்கா, இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஒரு there is a hereafter, நிச்சயமாக முடிவு உண்டு என்று அர்த்தம். சரியா? சோ அததான் அந்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:28. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த வசனம் நிச்சயமாக பயன்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுல? ஜெபத்திலே பயன்படுத்த முடியாது. நமக்கு தாமே சொல்லி நம்மை பலப்படுத்தும்படியாக இல்ல, நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் எனக்கு உண்டு, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் எனக்கு உண்டு. மனுஷன் தீமை செய்ய நினைக்கும் போது தீமை அவன் பெரிதாக்கி அவன் அதை அப்படியே தீமையிலே ஊறி அவன் தீமையை வளர்த்து அதை பெருசாக்கி நம்மை அழிக்க வேண்டும், நமக்கு எதிராக வர வேண்டும் என்று மனுஷர்கள் நினைக்கும் போது இல்ல, மனுஷர்கள் அப்படி செய்ய நினைக்கலாம். ஆனா கர்த்தர் தீமை நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர், நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் என்று நமக்கு சொல்லும்படி அந்த ரோமர் 8:28 வசனம் இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த விஷயத்த பொருளாதார விஷயத்திலே ஓகே, நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அறுவடை பெறவில்லை. ஓகே, நீங்க கொடுத்துக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு வரல, டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த சூழ்நிலையிலே when you're struggling with that point, அந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது நீங்கள் வாசிக்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் உங்கள் விசுவாசத்தை இதன் மேல் வைக்கும்படியாகவும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள், அப்படின்னா நான் அன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் சொல்றாரு. என்ன எக்ஸ்ட்ரீம்ல போய் சொல்றாரு? ஒன்னால நம்ப முடியாது, சோதிச்சாது பாருன்றார், டெஸ்ட் பண்ணி பாருன்றார். சோ இந்த வசனம் நிறைய பேர் வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. சில காரியங்கள் நடக்கலாம், இல்லவே இல்லைன்னு சொல்லல, சில காரியங்கள் நடக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லை. நாம் சில வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது, நிச்சயமாக செய்ய வேண்டி இருக்கிறது. நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வேலை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை எடுத்து இந்த சூழ்நிலைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தைகளை வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து சூழ்நிலைகளுக்கு எதிராக நிற்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை பத்தி தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். சரியா? சோ வசனம் வெளிச்சமா இருக்கிறதுன்றது ஒரு லெவல். இப்ப என்னன்னா, இந்த வசனத்தை படிக்கிறீங்க, இந்த மல்கியா 3 படிக்கிறீங்க, அதை படிக்கும் போது ஓகே இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு வெளிச்சம் வருது பாருங்க. இப்ப நான் சொன்னேன், புது உடன்படிக்கையிலையும் இருக்கு. இது என்னன்னு தெரியல, ஏன் சில பேர் ரொம்ப வெறுக்கிறாங்கன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் அபியூஸ், ஒன் ஆஃப் த ஹைலி அபியூஸ் சப்ஜெக்ட்ஸ் இஸ் திஸ். அதையும் நான் சொன்னேன், இந்த போன மீட்டிங்ல சொன்னேன். அதாவது டைத் தான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா அதை தவறாக பயன்படுத்தி அதை வச்சு மிரட்டி, ஒருத்தருக்கு வேணும்னப்போ அதை போய் பேசி நீ கொடுக்கலாம் இப்படியாரு மிரட்டி, அதாவது மேனிப்புலேட் பண்ணி இப்படி எல்லாம் ரொம்ப மோசமாக செய்யப்பட்டிருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனா நீங்க இதை நீங்க நல்லா உற்று நோக்குவீர்கள் என்றால் இட்ஸ் a very beneficial system for us. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு 10% மட்டும் கொடு, நான் உனக்கு பாத்துக்கிறேன்றார். உன் கதையை நான் பாத்துக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி ஈஸியர். நல்லா யோசித்து பார்த்தா, ஞானத்தோடு யோசித்து பார்த்தோம்னா இட்ஸ் நாட் அ வெரி பேட் திங், இட்ஸ் ஈஸியர். ஆனா ஜனங்கள் பயந்து ஓடுறது காரணம் மெயினா இந்த காரணம் தான். பீப்புள் தப்பா சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, they have convinced that this doesn't work for them. இது அவங்களுக்கு வேலை பார்க்கறது இல்லை அப்படின்னு. ஸோ அப்ப முதலாவது கிளாரிட்டி கொடுக்குது வசனம். என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி ஒரு வசனம் என் பாதைக்கு தீபம் என் கால்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது.
சோ என்ன கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, அது இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாம இருக்கும்போது இதை படிக்கும் போது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது. ஆமா இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி கொடுக்கலாம், கொடுத்தா அதனால ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்ற வெளிச்சத்தை இது முதலாவது கொடுக்கிறது. ஆனா நான் நிறைய பேரோட ஏன் முழு ஜெயத்தை முழுமையா அவங்க பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஒரு வார்த்தையை அவர்கள் வெறுமனே வெளிச்சமாக பெறுவதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ரெவலேஷனா? ஏன்னா ரெவலேஷன் கிவ்ஸ் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்றீங்க, அதுவும் நிச்சயமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஓ இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறாரா என்று தெரிகிறது. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிக்கிறீங்களே, அது ஒரு நீங்க அதை கண்டுபிடிக்கும் போது அது எனக்குரியது, விசுவாசத்தின் மூலம் எனக்குரியது, கிறிஸ்தேச எனக்கு அது வந்திருக்கிறது என்கிற அந்த வெளிச்சம் வர்றதுன்றது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். இல்லைன்னு சொல்லல, ஏன்னா நிறைய பேர் அது தெரியாமல் இருக்கிறார்கள். செழிப்பை பற்றி உங்களுக்கு அது உங்களுடையது என்று நீங்கள் அறிந்து கொள்வது ஒரு மைல்ஸ்டோன். சுகத்தை பற்றி அது உங்களுடையது என்று அறிந்து கொள்வது ஒரு மைல்ஸ்டோன். ஸோ அந்த வெளிச்சம் கர்த்தருடைய வசனத்தின் மூலம் வருகிற வெளிச்சம் வந்து நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட். அது முடிவு அல்ல. புரியுதா? அது முடிவு அல்ல. ஏன்னா ரெவலேஷனா வர்றது அதே வசனம் ஆவியின் பட்டயமாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்குது, இன்னொரு பக்கம் அது பட்டயமா இருக்கு. சோ அப்ப முதலாவது நீங்க வந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. நிறைய பேருக்கு நிறைய ரெவலேஷன் இருக்கு, ஆனா அதுவும் ஃப்ரூட் ஆகாது. ஒரு ரீசன் என்னன்னா அது வெளிச்சமாக மட்டும் இருக்கிறதே தவிர அது பட்டயமாக இன்னும் மாறவில்லை. சரியா? இது வந்து this is true with many people in this chapter. இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஒரு சில பேரு இந்த வசனத்தை படிச்சுட்டு படிக்காத மாதிரி போயிடுறாங்க, இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். பழையதான் என்ன சொன்ன மாதிரி இல்ல பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி டிசீவ்டா இருக்கவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இல்ல வாரம் இதெல்லாம் அறிக்கை செய்யறாங்க. காணிக்கை கொடுக்கும்போது அறிக்கை செய்யறாங்க, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர். சபையில ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர், வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டு ஆசீர்வதிக்க மாட்டேன் சோதித்து பாருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்படியே நீங்க செய்றீங்க அப்படின்னு விசுவாசியும் சரி போதவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கு, தெரியுது, ஆமா இது இந்த மாதிரி இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இதை நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்றதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் பலன் இல்லாமல் இருப்பதுக்கு காரணம், கொடுத்து பெருசா ஒண்ணும் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம், இந்த வசனம் இன்னும் ஆவியின் பட்டயமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை. they have not learned to use it as the sword of the spirit. எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் ஆவியின் பட்டயமாக பயன்படுத்தாவிட்டால் அதனுடைய முழுமையான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது, முழுமையான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தான் சத்துரு. தேவனுடைய நன்மைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தான் சத்துரு. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தான் சத்துரு. நான் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆண்டவர் சிங்கத்தை பத்தி ஒரு பிளான் வச்சிருக்காருன்னா அது குறுக்கிடுவானா நான் நம்பல, எனக்கு தெரியல, உறுதியா சொல்ல முடியாது. இல்ல யானைகளை பற்றி தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை குறுக்கிட மாட்டான். ஆனா மனுஷர்களை பற்றி வைத்திருந்தால் நிச்சயம் குறுக்கிட பார்க்கிறான். ஏனென்றால் மனுஷர்களை தேவன் உருவாக்கினதே அவனுக்கு பதிலாக ஆளுகை செய்யும்படியாக தான். ஓகே, பாட்டு பாடின தூதர் குறைஞ்சாங்க அதனால கிடையாது, ஆளுகையில் இருந்த ஒரு தூதன் காணோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் காணா போயிட்டான், விழுந்து போயிட்டான். சோ அவனுக்கு மாற்றாக கர்த்தர் உருவாக்கிறார், அவனோட மேல உருவாக்கி இருக்கிறார் ஆப்வியஸ்லி. சோ உருவாக்கி இருக்கிறார். ஆகவே ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அவனுக்கு நமக்கு ஒரே குறிக்கோள் இருக்கு. என்ன குறிக்கோள்னா பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். நமக்கு தான் பூமியின் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவனை திருடி வைத்திருக்கிறான். சோ அதனால பாருங்க, அவன் வந்து நமக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். எதிர்த்து நிற்கிறான், நல்லா கவனிச்சுக்கணும். பிசாசு வந்து எதிர்த்து நிற்பான் அப்படின்றத எதிர்பார்த்தா நம்ம வாழணும். அப்படி அதனால அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க கூடாது. அப்பப்ப ஐயோ என்ன பிரதர் இப்படி வந்து ஆயிடுச்சு. என் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவனுக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டா இல்லை பயந்துட்டானா அச்சோ அப்படின்னு வாயில சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பிசாசு வந்துட்டான் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அவன் வருவான்னு எதிர்பார்த்தா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லலையா, சத்துரு வரும்போது ஆவியானவர் விரோதமா கொடியேற்றுவாரு. என்ன பிரதர், நானே நல்லா பல பிரச்சனையோட வந்து உட்காந்துருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன பிசாசு வருவான்றீங்க? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு சமீபத்துல ஒரு உமன் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய மனுஷி ஒரு அம்மா, அவங்க இந்த இன்டர்செக்ஷன் ப்ரேயர் எல்லாம் பண்றவங்க, அவங்களுடைய ஒரு வீடியோ நான் கேட்டிருந்தேன். அது எனக்கு ஆண்டவர் கேட்க முடியும், கொஞ்சம் லீட் பண்ணாதான் நல்லா கேட்டிருந்தேன். அவங்களும் இதே நான் இந்த சொல்லியிருக்கேன், இந்த கால்ஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதே விஷயத்த அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, நீ ரட்சிக்கப்படும் போதே நீ வந்து பிசாசுக்கு எதிராக பிரகடனம் பண்ணிட்ட. ஐ எம் கமிங் ஃபார் யூ, உன் சீட்டை எடுக்க நான் வர்றேன், உன்னுடைய ஆளுகைக்காக நான் வரேன்னு சொல்லிட்டேன். எல்லா விசுவாசம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொன்னீங்க பிசாசே பாரு உன் சீட்டை எடுக்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லல. பட் the moment you join this team, it automatically means that
ஓகே. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒருத்தர் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாருன்னா, அவர் பிஜேபி அகைன்ஸ்ட். அவ்வளவுதான். அது டிஃபால்ட். இங்க வந்து தமிழ்நாடு டிஎம்கே ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா, அவர் ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்ட். அவ்வளவுதான். அவர் ஒருவேளை பரம்பரையா இல்ல எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே எப்படி அழிக்கணும்னு யோசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா வாட் இட் இம்ப்ளைஸ். ஓகே, இந்த கட்சி அந்த கட்சிக்கு எதிரு. சோ இவங்க அப்படியே அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அதுதான் வந்து அந்த கட்சியில சேர்ந்தது நிமித்தமா அந்த அவர் எனிமி ஆயிட்டார். அடுத்த கட்சி எதிரி ஆயிட்டார். அரசியல் ரீதியா எதிரி ஆயிட்டார் இன்னொரு கட்சிக்கு. புரியுதா? அதே மாதிரிதான் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து என்கிற ராஜாதி ராஜாவுடைய கட்சியில் இணைந்து விட்டீர்கள். சோ இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பகை இருக்கிறது. ஆண்டவர் சாப்பிட்டீங்களா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்ரீன் வித்து கிறிஸ்து, சர்ப்பம் வந்து பிசாசை குறிக்கிறது. சோ 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸ்ரீன் வித்துக்கும் சர்ப்பத்துக்கும் யுத்தம் நடக்குது. சோ இது வந்து நம்ம வந்து இதுல நியூட்ரலே கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கனால யுத்தத்துல சேர்ந்துட்டீங்க. சோ இப்போ ஒன்லி ரீசன் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஐயோ பிசாசு என்ன சிங்கிள் போய் டார்கெட் பண்றான். இல்ல, அவன் பண்ணதான் செய்வான். பட் நம்ம தோத்து போறது காரணம் நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது, அதை பற்றி அறிவில்லாமல் இருப்பது. அது மாதிரிதான் பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்பது ஆவியின் பட்டயம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன், ஒரு பெரிய ஆயுதம் அது. சோ அதை எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அதை குறித்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதை குறித்து கற்றுக்கொள்ள நாம் முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப பாருங்களேன், இந்த வசனம் நீங்க எத்தனை பேர் யோசிங்க தெரியல. நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் கொடுத்துட்டேன்ல அவ்வளவுதான், அப்ப அது வரணும் இல்ல, ஏன் வரல? இதுக்கு மேல நான் ஒண்ணு கொடுக்கவும் செய்யணும், நான் அப்புறம் வேற ஏதாவது பண்ணணுமா? நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பெரிய வஞ்சகம். நிறைய பேரை பிசாசு ஏமாத்திடும். அவன் என்ன சொல்றான்? அதான் நீ இதை கொடுத்து பார்த்தேல, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? கொடுக்கவும் செய்யணும், அதுக்கப்புறம் நீ ஜெபிக்கவும் செய்யணும். ஹலோ, அதாங்க பிளானு, அதான் விஷயமே. நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க. என்னங்க இவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, நான் இவங்களுக்கு கொடுத்தா அது அதுவா நடக்கணும், அது இல்லைன்னா அது அவங்க தப்புன்னு. சரியா? நான் சொல்றேன், சில நேரம் நீங்க ஆண்டவரே இறங்கி வந்து எந்த ஊழியத்துக்கு கொடுக்கல, ஆண்டவரே இறங்கி வந்து நீங்க நேர ஆண்டவர்கிட்டே கொடுக்குறீங்க நீங்க கையில. சரியா? அப்ப கூட அந்த அறுவடை பெறாம இருக்க பிசாசு தடை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே. see God is not asking us to do the hard part. கஷ்டமான வேலை நம்ம செய்ய சொல்ல. அதாவது நீ போய் எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது வந்து அறுவடை எங்கேயாவது தூக்கிட்டு வான்னு சொல்ல. சில காரியங்களை பேசும்படி கர்த்தர் சொல்லுகிறார். சில வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா டைத்திங் வந்து தசமம் கொடுப்பதும் கர்த்தருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கிடையாது. அவருக்கு அது கொடுத்த அமௌண்ட் கொடுத்தா அவன் ஃபைல கிளியர் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொடுத்தா எனக்கு கிளியர் பண்ணி விட்டுறான். அப்படி கிடையாது. யூ ஆர் கோ ஒர்க்கிங் வித் காட். தேவனோடு இணைந்து நீங்களும் செயல்படுகிறீர்கள். அதனால ஆண்டவருடைய நடத்துதல் படிதான் விதைக்கணும். சும்மா நீங்க பாட்டுக்கு ஏதாவது தோணுச்சு எங்கேயாவது கொடுக்குறாங்க கொடுத்தேன் அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஓகே, ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இதை நான் கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதியும், என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லணும். இல்ல நீங்க ஒரு சில வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்படும் போது, இல்ல ஒரு ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதன் விளைவாக நீங்க கொடுக்கலாம். சோ ஏன்னா அது உங்க இருதயத்தை, அதாவது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்க மாதிரி உதாரணமாய் கொடுக்கணும் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். God loves a cheerful giver. சோ ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது 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 மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. சோ அதனால ஒரு ஊழியம் உங்களுக்கு உதவி செய்திருக்கு, ஒரு வார்த்தை உங்களுக்கு உதவி செய்திருக்கு, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விதைக்கிறது கொடுக்கிறது அது வந்து கரெக்ட். ஓகே, அதை தவிர வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாத சிலதுக்கு ஆண்டவர் உங்களை விதைக்கும்படி தசமமாக கொடுக்கும்படி சொல்லலாம். சோ அது சோ பேசிக்கலி யூ ஹேவ் டு ஹியர் காட் அண்ட் டு தட். ஓகே, சோ அப்படி இருக்கு. சோ இது கோலேபரிங் வித் காட். இது ஏதோ ஆண்டவருக்கு நான் இது கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதான் சொல்றேன், ஆண்டவர் வந்து உங்களை என்ன செய்ய சொல்றாருன்னா, நீ என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுதுல, நான் சொல்றதை செய், அப்புறம் நான் சொல்றத சொல். நல்லா கவனிங்க, 2 விஷயம் சொல்றாரு. நான் சொல்றத செய், அப்புறம் நான் சொல்றத சொல். Do what I tell you and then speak what I tell you. And don't speak what I don't tell you, or don't speak things I asking you not to tell, not to speak. முதலாவது என்ன நான் சொல்றேனோ அதை கொடு. சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன பேச சொல்றேனோ அதை பேசு. ஓகே, அப்புறம் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அதை பேசாத. தேவையில்லாம எதையா பேசாத. பணம் வரவே மாட்டேங்குது, எப்படி வரும்? கஷ்டம் தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, நமக்கு அப்படித்தானே, நமக்கு ஒரு வழிதான் இருக்கு.
நம்ம என்ன ஊழியமா நடத்துறோம், ஜனங்கள் அப்படியே ஆஃபரிங் வந்து கொடுக்குறதுக்கு. நம்மளே ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அந்த ஒரு ஆள் கொடுக்குறோம், அந்த ஆள் பிசுனாரியா சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படிலாம் நம்ம சொல்லணும் தேவையில்லைங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்லலைன்னா, ஒரு 4 பேர் வச்சிருக்கேன் அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லல. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சோ வானத்தின் பலகணியை பூட்ட முடியுமா? அதுதான் கேள்வி. மனுஷனால பூட்ட முடியாது. சோ அதனால உங்க உங்க பாஸோ, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஆளோ ரொம்ப மோசமா இருக்கலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஓகே, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். நீங்க வந்து சொல்லலாம் எனக்கு வந்து இல்ல நீங்க எல்லாம் வேலை இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம். எனக்கு வேலை கிடைக்கலங்க, தேடிட்டு இருக்கேன், கிடைக்கலன்னு சொல்லலாம். எப்படியா இருந்துட்டு போங்க, நீங்க என்னவா இருந்துட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்க முடியும். இப்ப இந்த உறுதியை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை கொடுக்கும்போதே சொல்றாரு. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ள வந்து நீங்க ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு செலவு பண்றீங்கன்னா, அது மேல உங்களுக்கு மதிப்பு இருக்குமா இருக்காதா? அதை பத்தி ஒரு அஷூரன்ஸ் இருக்குமா இருக்காது? உங்களுடைய தான் அஷூரன்ஸ் இருக்குமா இல்லையா? சோ இது ஹியூமன் நேச்சர்னால அப்படி ஒரு சிம்பாலிக்கா ஆண்டவர் நம்மள செய்ய சொல்றாரு. See, the blessing already belongs to you. No doubt about that. But you put a small thing and you put a sign on it. Yes, இது என்னோட தான். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொல்லணும்? மியூட்ல இருக்க எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்களே உங்களுக்கு யோசிச்சு பதில் சொல்லிக்கோங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லணும்? ஏன் வந்து உன் பேர் அதுல போட்டுக்கோ ஏன் சொல்லணும்? அதுதான் ஆசீர்வாதம் என்னோட தானே. எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தானே கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து எதுக்கு வந்து பேர் போடணும் அப்படின்னு எல்லாம் எதுக்கு சொல்றீங்க? பேர் போடுறதுன்னு முக்கியமா? நான் டைத்து கொடுத்துதான் பேர் போடுறோம். என் பேர் அந்த பிளெஸிங் மேல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி கொடுத்தாதான் பண்ண முடியுமா? அது எனக்கு தானே அந்த பிளெஸிங் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் நான் கொடுக்கணும்? நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஏன் கன்ஃபர்ஸ் பண்ணணும்? புரியுதா? எனிவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர முடியும். இயேசு சிலுவையில மரித்து விட்டார், கரெக்டா? அப்புறம் ஏன் கன்ஃபர்ஸ் பண்றோம்? ஏன் அதை வர சொல்லி கூப்பிடுறோம்? ஏன் கன்ஃபர்ஸ் பண்றோமோ அதே ரீசனுக்காக தான் கொடுக்கவும் செய்யறோம். அது ஒரு ஆக்ட், இது இன்னொரு ஆக்ட். ஓகே, போத் ஆர் டிஃபரெண்ட் ஆக்ட்ஸ், பட் nevertheless ஆக்ட்ஸ். ரெண்டும் கிரியைகள். அதே செய்யறோம். ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. பிசாசு ஆசீர்வாதங்கள் உங்களுடையது அல்லன்னு நம்மளை ஏமாத்த முயற்சி எடுக்கிறான். ஏமாற்றி விட்டான் அநேகர் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். நான் சொல்றது சாதாரண லெவல் இல்ல, பெரிய லெவல் ஏமாற்றப்பட்டவர்கள் உண்டு பிசாசுனால. இவங்க நல்லவங்க, பரிசுத்தவான்கள், பாவம் செய்யாதவர்கள், கர்த்தருக்கு பயந்து யோபு மாதிரி தீமை விட்டு விலகுறவர்கள். ஆனால் இந்த பிளெஸிங் அவங்களோட இல்லைன்னு நம்ப வைத்து விட்டான். இதெல்லாம் பிசாசோடது பிரதர், இதெல்லாம் பிசாசோடது பிரதர் சொல்லியிருக்காங்க. நம்ப வைத்து விட்டான். சோ நமக்கும் லேஸ்ல வந்து நம்ப முடியவில்லை அநேக காரியங்களை. இதெல்லாம் நமக்கு தானா? கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரா? இதெல்லாம் நம்முடையதா அப்படின்னு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை லேஸ்ல. அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட எக்ஸ்பிளிசிட் ஆக்ஷன் நாம செய்யும்படி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிஸ்டமே அவர் வைத்திருக்கிறார். The moment you pay for something, and that if it is precious to you, what you paid is precious to you. நீங்க ஒரு காரியத்துக்கு பே பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு காரியம், அது உங்களுக்கு நீங்க வேல்யூ பண்ற ஒன்று. நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் மேல உங்களுக்கு வேல்யூ வந்துருது, பிகாஸ் வாட் யூ பேட். அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற என்னோட ஐடியா என்னன்னா, உனக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் உன்னுடையதுன்றது நல்லா உனக்குள்ள இறங்கணும். நீ அதை நல்லா எடுத்துக்கணும். ஏன்னா அவன் வருவான், சத்துருவானவன் வருவான், சோதனைக்காரன் வருவான். அவன் வந்து இல்லைன்னு சொல்லுவான், அறுவடைன்னு உனக்கு கிடையவே கிடையாதுன்னு. அதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்பான். நம்மளால பதில் சொல்ல முடியுமா நேரடியா? பிசாசு போய் இல்ல நடக்கும் பிசாசு நம்ம சுயத்துல சொல்ல முடியாது. நமக்கு தைரியம் வேணுன்றதுக்காக தான் அவருடைய வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானித்து see, one of the passages everybody should read daily is this also. சில பகுதிகள் இருக்கு, அதான் டெய்லி படிச்சா நல்லது. நான் 53 சொல்லியிருக்கேன், டெய்லி படிச்சா நல்லது. இன்னொன்னு சொல்றேன், ரோமர் 8 டெய்லி படிச்சா ரொம்ப நல்லது. அது மாதிரி இன்னொன்று டெய்லி படிக்க வேண்டிய ஒரு பேசேஜ் தான் இது. ஏனென்றால் பணம் வந்து நிச்சயம் நமக்கு தேவைப்படுகிறது. பொருளாதார உயர்வு நமக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. நீங்க ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, தாங்குறீங்க. சில பேர் சொல்றாங்க, நான் எனக்கு நிறைய பணம் தான் நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், எல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் பொருளாதாரத்தை நீங்க சில சீலிங்ஸ் உடைக்கும் போது, ஒரு நிலைமை தாண்டி மேல போகும்போதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இந்த பூமியில மாறுகிறீர்கள். ஆகவே இது எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று.
எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று பொருளாதார ஆசீர்வாதங்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு கேரண்டியை தரேன், நீ என்ன எழுதி வச்சுக்கோ. நீ எவ்ரி டைம் சோ சீட் ஒருவரை விதைக்கும் போது, தசமாகம் செலுத்தும் போது, வானத்தின் பலகணிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் திறந்து கொண்டே இருக்கிறாய். சரியா? சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப நாள் கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர், எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பலகணிகள் திறந்துட்டே இருக்கு. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து பிசாசுக்கு எடுத்துருங்க. பிசாசு வந்து சொல்லும் போது வார்த்தையோட எடுத்துக்கொள்ளுங்க. அது நிச்சயமா செய்யுங்க. ஆனா இன்னொன்னு சில பேருக்கு நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன். ஐம் சீயிங் தி ஸ்பிரிட். சில பேர் வந்து ரொம்ப நாள் ஏதோ நிறைய கொடுத்துருக்கீங்க, ஆனா அதுக்கான ரிசல்ட் நீங்க பார்க்கவே இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுத்த காரியங்கள் டிப்பிங் த ஸ்கேல்ஸ் இன் யுவர் ஃபேவர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கு. அண்ட் அது டிப் ஆகி அந்த ஸ்கேல் உங்க பக்கம் திரும்பும், தராசு உங்க பக்கம் திரும்பும் போது there will be heavy downpour of blessing. ஒரு பெரிய பெருமழையின் இறைச்சல் மட்டுமல்ல, ஒரு பெருமழையே கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஓகே, பெருமழை. பெருமழை சொல்றோட அது தொடர்ச்சியான ஒரு மழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். சோ ஆண்டவர் வந்து இது ஏன் கொடுத்திருக்கிறார் நமக்கு அப்படின்னா, நம்முடைய ஹோல்ட நம்முடைய மைண்ட்ல இன்னும் அதிகரிக்க முடியாது. ஏன்னா பிசாசான எதிர்த்து நிற்கிறான். he argues, he says, உனக்கு வராது, உனக்கு கிடையாது, உனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்றோட இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ என்ன இவ்வளவு ரூபா போட்டா உனக்கு எப்படி அவ்வளவு வரும்? வாய்ப்பே இல்லை. சோ அவன் அப்படி நம்மை அழுத்தி பல்வேறு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மூலமாக நம்மோடு பேசி நம்மளை அழுத்தி நம்மளை கீழே இறங்கி வைக்கிறதுனால நாம் எடுத்து யுத்தம் செய்யும்படி இந்த ஆவியின் வசனம் ஆகிய பட்டயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள், இதுல நீ பண்ணலாம், என்னைய சோதித்து பாரு, நான் வருஷிக்க மாட்டேனோ இல்லையோன்னு சோதித்து பாரு. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறதே கொடுங்க, நடத்துறத ஒரு இருதயத்தில் ஆண்டவர் ஏவுகிறபடி அதே மாதிரி அவர் சொல்லுவதையே நீங்களும் சொல்ல வேண்டும். ஓகே, அவர் சொல்லுவதை நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? அதான் படிச்சோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. நான் சொல்றது அப்படியே எனக்கு சொல்லுங்க. இருக்கிற இடங்கள்ல கைகள் so much power when you say this, but keep saying this. நான் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன். வீடியோவில் நீங்க வரலாம் தேவையில்லை. ஜஸ்ட் raise your hands and say what I'm telling. நான் சொல்றதை அப்படியே நீங்க சொல்லுங்க. நான் விதைத்திருக்கிறேன், கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய வழி நடத்துதல்படி நான் விதைத்திருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி எனக்கு நேராக வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் வர்ஷிக்கப்படும். திரும்ப சொல்றேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறபடி, வாக்கு பண்ணியிருக்கிறபடி வானத்தின் பலகணிகள் எனக்காக திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்து சேரும். பிசாசு ஒரு பொய்யன். devil is a liar. பிசாசு ஒரு பொய்யன். அவன் என்ன நிறைய பேரை நம்ப வச்சுட்டான்னா, அப்படி வானத்தின் பலகணின்னு ஒண்ணு உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். See, he's just making you look at all your natural resources. இயற்கையின்படி இப்ப நீங்க வந்து பென்ஷனர் வச்சுக்கோங்களேன், நீங்க அதை ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்ன சொல்லுவான்? இதுதான் ஒரு சோர்ஸ், இவ்வளவுதான், இதுதான் இப்ப இருக்கும், அதுதான், இது வேற எங்க இருக்கு? நீங்க இல்ல, நீங்க வயசானவங்களுக்கு பென்ஷன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இன்னும் பாடுபடுத்துவான். என்ன பண்ண போற? ஒரு பிள்ளைங்களோ மற்றவங்களோ யாரோ உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாள் உதவி செய்வாங்களா, வருமா அப்படின்னு இது பண்ணுவான். ஏன்னா உனக்கு தான் சோர்ஸ் இல்லையே. See, devil enjoys in making us believe that we don't have a source of money. சுத்தி முத்தி பார்த்தேல, என்ன இருக்கு, எங்க இருந்து வரும், எங்க இருந்து செய்ய போற, எப்படி இதை செய்ய போற? தயவுசெய்து சொல்றேன், அப்படி பிசாசு உங்கள்கிட்ட பேசுவானா, அதாவது பணத்தை குறித்து சில சூழ்நிலை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கலக்கத்தை ஏற்படுத்துவான்னா, தயவு செய்து அவனோட ஜாயின் பண்ணாதீங்க. அவனோட ஜாயின் பண்றத எப்படி
அதையே யோசிச்சு அதை உள்வாங்கி அதை வச்சு போய் நீங்க போய் யார்ட்டையே பேசுறதோ இல்ல உங்களுக்குள்ளே நீங்க யோசிக்கிறதோ தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வழியே இல்ல, என்ன செய்ய போறோம், நமக்கு சோர்ஸே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா definitely I can know it's from the devil. That's what he wants us to believe. ஒண்ணும் இல்ல அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுட்டான். அதான் நாமும் நம்பபடியா விரும்புகிறான். அதுக்கு தான் ஆண்டவர் வேணும்னு எழுதி வச்சிருக்காரு. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக முடியும்னு ஆசீர்வதிப்பேன். நான் சொன்ன மாதிரி நீங்க ஜாப்ல இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க பென்ஷனரோ பென்ஷன் இல்லாதாலோ, நீங்க வந்து யங்கோ ஓல்டோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, சரியா, the moment you start aligning with God, தேவனோடு நீங்கள் எப்பொழுது தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அவர் வார்த்தையின்படி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப உங்களுக்கு சோர்ஸே இல்லாம இருக்கலாம், ஆனால் வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேருக்கு இப்ப தெரியுது, உங்கள் கண்களுக்கு மேல வானத்துக்கு மேல பலகணி வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அதனால நித்திரை செய்யும் போது அவன் சொன்னான், ஒரு பார்த்தான், ஒரு தரிசனம், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படின்னா, வானத்திலே ஒரு பலகணி இருக்கிறது. There is a window in the heavens. There is a window in the heavens. சொல்லுங்க பாப்பா என்னோட சேர்ந்து, நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, வானத்தின் பலகணி எனக்கு உண்டு. வானத்தின் பலகணி எனக்கு உண்டு. See, there is power. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது there is agreement here. ஏன்னா உங்களுக்கு பலகணி இருக்கு நான் சொல்றேன், எனக்கு இருக்கு நீங்க சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். We are all encouraging each other. ஒருத்தர் பார்த்து சொல்றோம், வானத்தின் பலகணி எனக்கு உண்டு, வானத்தின் பலகணி எனக்கு உண்டு, எனக்கு வானத்தின் பலகணி உண்டு. பிதா சொல்றான், ஏதோ எங்க இருக்கு நீ பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா இங்க பாத்துட்டேன். இந்த மல்லிகா 3:10 பார்த்திருக்கேன். வானத்தின் பலகணி எனக்கு உண்டு. இப்படிதான் பிசாசு யுத்தம் செய்யுது. இப்படிதான் அது பட்டயமா மாறுது. அது வெளிப்பாடா இருக்கிற வரைக்கும், நீங்க வாயை திறந்து அதை பிசாசுக்கு எதிராக பயன்படுத்தாத வரைக்கும் அது பட்டயமாக போறது இல்லை. ஆனா எப்பொழுது அது உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடு வந்து நிறைவாகணும், அப்படின்னா அது ரொம்ப டீப்பா இறங்கணும். இறங்க ஆரம்பிச்ச ஒரு பாயிண்ட்ல நீங்க பிசாசை பார்த்து பேச ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. ஓகே, பிசாசை பார்த்து பேச ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அப்பதான் அது பட்டயமாக மாறுகிறது. அதுவும் உங்க இருதயத்துல ஒரு விசுவாசத்தோடு, ஒரு உறுதியோடு, ஒரு நம்பிக்கையோடு தைரியமாக எழும்பி நின்று பிசாசுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்பொழுது பட்டயமாக மாறுகிறது. வேதம் தெளிவா சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களோட ஓடிப்பான். பிசாசு தானே அழுங்கள், அப்பொழுது ஓடிப்பான்னு சொல்லல. பிசாசு தானே ஆண்டவரை பார்த்து 4 கேள்வி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அறிவு இருக்கா? என்னை கொண்டு இப்படி விட்டுருக்கீங்களே, நான் ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்லா கவனிங்க, நமக்குள் அருளப்பட்டிருக்கிற தேவ ஆவி இருக்கிற நம்முடைய அந்த வந்து இட்ஸ் an ancient spirit. அப்படின்னா ஏன்னா தேவனிடம் வந்திருக்கிறது. அவர் வந்து ancient of days, சரியா, நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்ப இது வந்து இதுக்கும் நீண்ட ஆயுசு இருக்கு நம்முடைய ஆவி, ஏன்னா அது தேவனிடம் வந்திருக்கிறது. சோ நம்முடைய ஆவி பாத்தீங்கன்னா எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும், பிசாசை துரத்தவும், அது பை நேச்சர் பை டிஃபால்ட் அது அப்படிதான் இருக்குது. சோ நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்தாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். சோ இப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை ஆவியின் பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியால் இந்த வசனத்தை கையாண்டு கொண்டிருக்கிறோம். மல்கியா 3:10 ஒரு பெரிய ஆயுதமா இதை நாம் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. எபிரேயர் 13 அவர் சொல்றாரு, அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதே போல நானும் சொல்றேன், அவர் சொல்லி இருக்கிறாரே, வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக வேண்டும், ஆசீர்வாத வருஷிக்க பண்ண வேணாம், மாட்டேன், நான் சோதித்து பாருன்னு சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாம் தைரியம் கொண்டு சொல்லலாமே. என்ன சொல்றோம்? அதேதான் நம்மளும் சொல்றோம். எஸ், there is a window of heaven. வானத்தின் பலகணி இருக்கிறது, வானத்தின் பலகணி இருக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு உண்டு. ஆண்டவர் வந்து நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து இவைகளை பேசி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா நீங்க இப்படி ஜெயம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் உண்டாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற ஜெயம் நாளைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கும் போதுமானதா விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு தைரியம் உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல தாவீது சொன்ன மாதிரி, நான் ஒரு சிங்கத்தை ஒருக்கு அடிச்சேன், கரடி ஒருக்கு அடிச்சேன், அப்ப இவன் ஏமாத்திரம், இவனே அடிப்பேன், இவனை நான் துரத்துவேன், என்னால் துரத்த முடியும். இந்த தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல முடியும், நாமும் செய்ய முடியும். சோ ஆகவே பாருங்க, தேவன் வந்து நாம் பேசி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு விதைய விதைக்கும் போது மண்ணில் அதோட வேலை முடியுது இல்ல, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்துறோம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உரத்தை போடுறோம்,
ஒருவேளை சில நேரங்கள் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேற, சில செடிகள்லாம் சின்னதா இருக்கும்போது மாடு ஏதாவது கடிச்சிடக்கூடாதுன்னு சுத்தி அது பாதுகாப்பு மாதிரி இந்த கம்பியில செஞ்சுலாம் வைப்பாங்க, நெட்டு மாதிரி எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம விதைத்து விட்டோம். ரைட்டு, நல்லதுதான், கர்த்தர் சொன்னபடி விதைத்தீங்க. இப்ப அது தொடர்ந்து ஃபாலோ அப் அதுக்கு இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அறிக்கை செய்ய வேண்டும், கர்த்தர் சொல்வதை சொல்ல வேண்டும். சோ மெயினா இதை சொல்லணும். இதை வைத்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். இன்னொரு வஞ்சகத்தை நான் உங்கள் மனதிலிருந்து இப்படி எடுத்து போட முடிய விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அதாவது பிசாசோட சண்டை போடுறது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க ஒருவேளை இவ்வளவு நாள் சண்டை போடாம இருந்தனால நீங்க கஷ்டம் நினைக்கலாம். All you have to do is understand certain basic principles. சில பேசிக் காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஜெபித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில காரியங்களை. அதுல முக்கியமானது என்னன்னா, தேவன் அருளின ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி உங்கள் ஆவிக்கும் பிசாசு, உங்க ஆவி வந்து ஏன்ஷியன்ட். சோ உங்க ஆவிக்கும் பிசாசுக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறது. உங்க ஆவிக்கு தெரியும் பிசாசு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியும். சோ ஒரு இதை பார்த்து பயந்து, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு சாதாரண விசுவாசி, நான் என்ன பண்ண முடியும், பொருளாதாரத்தை பிரச்சனை வந்து நெருக்கடி வந்து நான் என்ன பண்ண முடியும், நான் எப்படி இதெல்லாம் மாற்ற முடியும், எனக்கு அந்த பவர் இல்லையே, என்னால முடியாது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களால எல்லாமே முடியும். ஏன் என்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிறது, தேவ ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது. அதனால உங்கள் ஆவியினாலே மேற்கொள்ள முடியும். சோ இந்த நாளிலே வந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நாம் யுத்தம் செய்ய போகிறோம், சில காரியங்களை குறித்து யுத்தம் செய்ய போகிறோம் என்று தீர்மானம் எடுப்போம். இதோட சேர்ந்து நீங்கள் ஆவியிலே அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆவியிலே நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் போது, உங்கள் ஜெப நேரத்தை இதை கொண்டு வரும்போது, தேவன் இன்னும் வந்து உங்களை அந்த வசனத்தை எடுத்து மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா நன்றா தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்ம சும்மா அனுப்பல. சரியா? இந்த பொருளாதார பிரச்சனை, அதாவது நான் டைத்து கொடுத்து எனக்கு அதுக்கான ஆசீர்வாதம் வரல அப்படி நம்ம சந்திக்கிறோம் பார்த்தீங்களா, பொருளாதாரத்துல உயர்வு இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து சந்திக்கும்படி தேவன் கூட சும்மா அனுப்பவில்லை, தம்முடைய ஆவியை வைத்து அனுப்பி இருக்கிறார். ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பிரிட் நான் முன்னாடி பேசியிருந்தேன். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். முடிஞ்சா அந்த செய்தி போய் மறுபடியும் கூட பாக்குறது தப்பு இல்லை, பார்க்கலாம். அதுல மெயினா நான் என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐ ஆம் அ ஸ்பிரிட் அப்படின்னு அந்த கன்ஃபெஷன் நிறைய சொல்லியிருப்பேன். நான் ஆவியா இருக்கிறேன், ஐ ஆம் அ ஸ்பிரிட். நீங்கள் வந்து உங்களுடைய மாம்சம் கிடையாது, மீனிங் உங்களுடைய உணர்ச்சிகள் கிடையாது. யூ ஆர் நாட் யுவர் எமோஷன்ஸ், யூ ஆர் நாட் யுவர் மைண்ட், யூ ஆர் a spirit. நீங்கள் உங்கள் மனது கிடையாது. ஏன்னா உங்க மனதுல நிறைய கேள்விகள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம், பதில் இல்லாத சூழல்கள் இருக்கலாம், கேள்விகள் நிறைய இருக்கலாம். என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், எப்படி நம்ம கரையேறுவோம், இந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி தாண்ட போறோம், ஐயோ இவ்வளவு பயமா இருக்கே, போனோட்ட இது மாதிரி நடந்தப்ப நம்ம அவிழ்ந்து போயிட்டானே, போனோட்ட இந்த பிரச்சனைக்கு முன்பாக என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லையே, நான் தோற்று போயிட்டேனே அப்படின்னு உங்க மைண்ட் நிறைய சொல்லலாம். அந்த மைண்ட் சொல்ற டேட்டாவை எடுத்து உங்க உணர்ச்சிகள் இன்னும் அவங்கள இன்னும் கவலைக்குள்ளாக்கி அழுக வைக்கலாம். உங்களுக்கு சோகம் வரலாம், உங்களுக்கு பயம் வரலாம், கலக்கம் வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனால் உங்கள் ஆவியிலே இது எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த படகுல எப்படி பின்பாக உட்கார்ந்து இருந்தாரோ அதே போலதான் உங்கள் ஆவி இருக்கிறது. படகுலே பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, அழுகை இருந்தது, நாங்க தப்பிப்போமா இல்லையா தெரியாதுன்னு சொன்னாங்க, பயமா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனா எப்படி இயேசு அமைதியாக பின்னணியத்திலே, கப்பல் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தாரோ அப்படியே உங்கள் ஆவி உங்களுக்குள் அன்ஸ்கேத், அதாவது ஒரு கோடு கூட விழாமல், ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படியே உங்கள் ஆவி இருக்கிறது. உங்கள் மாம்சத்தால் முடியாதவங்க உங்கள் ஆவியால் முடியும், ஆவியால் கூடும். அதனால ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் வீக் பீப்புளை தேர்ந்தெடுக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. ஸ்ட்ராங் பீப்புளை தேர்ந்தெடுத்து ஆவிக்கு அவங்க வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஆனா வீக் பீப்புளுக்கு வேற வழி இல்லைனால நிச்சயம் அவங்க ஆவிக்கு வேலை கொடுப்பாங்க, ஆவி நாளுக்கு இடம் கொடுப்பார்கள். ஆவி நாளுகையினாலே மேற்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சோ இந்த இதையும் ஆவியின்லாம் அழுக வேண்டும். ரொம்ப நாளைக்கு நான் இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அது பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது பாட்டுக்கெல்லாம் வராது. நாம் இது ஆவியிலே இதையும் மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். ஏன்னா பிசாசு வந்து ஒரு டீசன்ட் ஃபெலோவா இருந்தா அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியை வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்கும். ஏன்னா இயேசு ரத்தம் செஞ்சுட்டாரு, பூமியை மீட்டு எடுத்துட்டாரு நம்முடைய ரத்தத்தினால. இனிமேட்டு இது நான் வந்து இங்க திருடன், நான் வந்து இங்க இல்லீகல் பர்சன், எனக்கு வந்து இங்க ரைட் கிடையாது அப்படின்னு யோக்கியனா இருந்தா அவன் அப்பயே என்ன பண்ணிருக்கணும், பையெல்லாம் மாட்டிட்டு கிளம்பி போயிருக்கணும். அவன் அயோக்கியனாச்சே, அவனுக்கு செய்ய மாட்டானே, அவன் போகவே மாட்டானே, அவன் முடிஞ்ச அளவு இருக்கதானே பார்ப்பான், திருட மாதிரி தானே. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை ஆகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும், இன்னும் ஆழமா இதுக்குள்ளே போவோம். நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். நான் இன்னும் அந்த டிவோரர் கூட போல, அதை அடுத்த மீட்டிங்ல பேசுறேன்.
அதுக்கு முன்னாடி நான் சொன்ன சாட்சியை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சொல்றேன். ஏன்னா இது ஏதோ நான் சும்மா பேசல. கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள். அதன் அடிப்படையில் தான் பேசுறேன். சமீபத்தில் திரும்ப அதை ஆண்டவர் பேசும்படி எனக்கு போதித்த சில காரியங்கள் அதையும் சேர்த்து வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனது ஃபர்ஸ்ட் 2007 நான் போனேன். எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆகி நான் போனேன். ஸோ அப்ப இருந்து வந்து எங்க வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா அப்பா வந்து தசமா கொடுக்கறது முக்கியம், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆகவே நான் வந்து கத்தருக்கு என்று அதுல வந்து என்னுடைய இதுல டைத் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய எண்ணம் இல்லை, பெரிய யோசனை இல்லை. நான் சும்மா கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாட்கள் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா இந்த கிரேஸ் டீச்சிங் வந்து டைம் நானும் அந்த மூமெண்ட்ல இருந்தேன். ஸோ அதனால கிரேஸ் கிருபை பற்றி கேள்விப்படுகிற அந்த டைம்ல வந்து நான் ஒரு செய்தியை கேட்டேன். அதாவது இயேசுதான் டைத்துன்னு ஒரு செய்தி. அது கேட்ட பிறகு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே இயேசுதானே டைத் அப்படின்னு சொல்லி டைத் கொடுக்கறத நான் சுத்தமா நிறுத்திட்டேன். எப்பயாவது யாருக்காவது சில ஆஃபரிங் கொடுப்பேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தசமபாகம் கொடுக்கறத நான் நிறுத்தி விட்டேன். நான் கொடுக்கல. மீன்வேல் எனக்கும் வேலையில மாற்றங்கள் நடந்தது. நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் இதுல இருந்து வந்தேன். ஸோ பல்வேறு சூழ்நிலைகள் காரணங்களால என்னுடைய இன்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ரொம்பவே குறைஞ்சு போயிருச்சு. குறைஞ்சு போய் அதாவது ஒரு ஓகே. அதாவது கடன்ல இல்லாதபடி கர்த்தர் உதவி செய்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரிய லெவல்ல எனக்கு இன்கம் இருந்தது என்று சொல்ல முடியாது. இப்படி பல வருஷங்கள் போயிருச்சு. எனக்கு திருமணம் ஆனது. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் இப்படி போயிட்டு இருந்தோம். அப்பயுமே எங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய சவால்கள் இருந்தது. நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா கர்த்தருடைய கிருபையின்படி திரும்ப சொல்றேன், கடன் இல்லாதபடி கர்த்தர் நடத்தினார். இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா இதுல வந்து எனக்கு நான் வந்து பை தட் டைம் நான் சொல்ற டைம் வந்து அந்த மெசேஜ் கேட்ட பிறகு 2010, 11 கேட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உண்மையிலே டைத் கொடுக்கறது பத்தி சீரியஸா இல்ல. குடுப்பேன், எப்பயாவது குடுப்பேன், குடுத்தா குடுப்பேன். ஏன்னா கண்டிப்பா குடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப ஆழமா பதிந்து விட்டது. அதோட நானும் நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். அப்பலாம் நியூ டெஸ்ட்மென்ட்ல டைத் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேட்டிருக்கேன். மீன்வேல் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அரவுண்ட் 2019 அரவுண்ட் தட் டைம் பல வருஷங்கள் போயிடுச்சு இதுல. அரவுண்ட் தட் டைம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எங்கள நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எனக்கு ஏஎஃப்டி போகும்படி ஆண்டவர் எங்களை நடத்தினார். ஸோ நாங்க போனோம். அப்ப காலையில நான் இன்னொரு சர்ச்ல நான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு சாரி நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் பாட்டா இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து நான் வந்து இங்க ஏஎஃப்டி போகும்போது ஆண்டவர் எங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னை என் மனைவி நடத்தினார். ஆகவே நாங்க போக ஆரம்பிச்சோம். அங்க போக ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, 2 வாரம் வந்து நாங்க போனோம். 2 வாரமும் அங்க வந்து விசுவாசத்தை பற்றின செய்தியும் போயிட்டு இருந்தது. லிவிங் பை ஃபெய்த் விசுவாசத்தில் வாழ்வதுன்ற செய்தி போயிட்டு இருந்தது. ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. அங்க தசமபாகத்தை பத்தி செய்திலாம் போல. இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. 2 வாரம் முடிந்தோனே, நான் வந்து என் மனைவிட்ட வந்து நாங்க ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சடனா நான் சொன்னேன். நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம் அப்டின்னேன். என்ன அப்டின்னு கேட்டாங்க. நம்ம போய் ஒரு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நடத்தலின்படி போய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் தான் நம்மள நடத்தி கொண்டு வந்தாரு இங்க. ஆனா, நம்ம வந்து லிட்டரலா இங்க வர்ற மாரி என்னை வஞ்சித்தீர்கள்ன்னு ஆண்டவர் சொல்றார்ல. அது மாரி நம்ம ஆண்டவருக்கு வஞ்சகம் பண்றோம்ன்ற மாரி நான் அந்த ஒரு அர்த்தத்துல நான் சொன்னேன். எக்ஸாக்ட்டா அதுல ஏன்னு சொல்லல. அந்த அர்த்தத்துல நான் சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் வந்து காணிக்கைக்குன்னு எடுத்துட்டுலாம் போமாட்டேன். பாக்கெட்ல என்ன இருக்கோ அதான் ரூ. 10 ரூ. 10 ரூ. 5 ரூ. 5 ரூ. ரூ. 20 அந்த ரூ. 20 ரூ. 100 அந்த ரூ. 100 அப்படிதான். ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருப்பேன். ஒரு திட்டம் பண்ணவே இல்ல. தீர்மானம் பண்ணவே இல்ல. இருதயத்தில் நியமித்தபடி இருக்கு. அப்படிலாம் நான் பண்ணவே இல்ல. ஏன்னா நான் தான் இயேசு தான் டைத்துன்றப்ப அவர் இருந்தா போதும். நான் எதுவுமே தேவையில்ல. அந்த மைண்ட் செட்ல இருந்தனால நான் வந்து அப்படி இருக்கேன். சோ நான் சொன்னேன், இல்ல நம்ம இந்த வாரத்துல இருந்து மாற்ற வேண்டும். அந்த வார்த்தைய நான் கேட்கும்போது அங்க உட்கார்ந்து அந்த ஐ பிலீவ் இட் வாஸ் தி அட்மாஸ்பியர் தேர். ஓகே. ஏன்னா அவங்க ஆஃபரிங் குடுக்கும்போது மட்டும் ஒரு கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அது 2 நிமிஷம் இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. பட் ஐ பிலீவ் தி அட்மாஸ்பியர் தேர் காட் மினிஸ்டர்ட் த்ரூ தட். நாட் த்ரூ தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி புல்பிட் பட் த்ரூ தி அட்மாஸ்பியர். அதாவது அங்கிருந்து பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா இது பண்ணாருன்னு நான் சொல்லல. பட் அந்த சூழல், அந்த ஆவிக்குரிய சூழல், அட்மாஸ்பியர் அதுல இருந்து கர்த்தரினோடு உறுதியாக இடைப்பட்டு ஒரு மாற்றத்தை நிலத்தில் ஏற்படுத்தினார் என்று நான் சொல்லுகிறேன். சோ நாங்க என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஓகே வாரம் இந்த அமௌண்ட் போட்டே ஆகும். கண்டிப்பா வாரம் சண்டே போகும்போது சர்ச்ல வந்து போட்டே ஆகும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நானும் என் ஒய்ஃப். சோ நாங்க தீர்மானம் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுக்கே ரொம்ப சவாலா இருந்துச்சு. அந்த அமௌண்ட் கொடுக்கவே ரொம்ப டவுட்டா தான் இருக்கும்.
அப்புறம் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். யாராவது நான் 6 மணிக்கு அங்க போறேன்னா 4 மணிக்கு எனக்கு யாரோ அனுப்பிடுவாங்க பஸ். அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது வரும். கரெக்டா இருக்கும். அந்த அந்த எவ்வளவு நான் நிர்ணயம் பண்ணணும் போடணும்னு அந்த அமௌண்ட் அதுக்கான இது எனக்கு வந்தது. கரெக்டா வரும். ஸோ நான் அப்படியே நாங்க என்ன பண்ணோம், வார வாரம் போட ஆரம்பிச்சேன். சில மாசங்கள் ஆனது. லாக்டவுன்லாம் வந்தது மீன்வெயிலே. நான் ஆனா என்ன பண்ணேன்னா ஸ்டெடியா ஐ ஸ்டார்டட் இன்க்ரீசிங் இட். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு வந்து பெருசா மாற்றம் உடனே ஒன்றும் தெரியல. இப்ப நான் போட்டோனே வந்து இப்ப அடுத்த நாள் வந்து ஒருத்தர் அப்படியே ஒரு பண மூட்டை என் வீட்டுக்கு வந்தது. அப்படிலாம் எதுவும் நடக்கல. பட் ஆனா ஒரு ஈஸ் அவுட் ஆகிறத நான் உணர முடிந்தது. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத நான் உணர முடிந்தது. நான் அது என்ன டிஃபரன்ஸ் நான் ரொம்ப நோட் பண்ணல. நாட்களானது, ஒரு வருஷம் ஆனது. பை த டைம் பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் அந்த எவ்வளவு கொடுக்குறேன்றது கூடி 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 நல்ல அதிகமாக கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். 1 இயர் இருக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி. இதை நான் தீர்மானம் பண்ணி ஆண்டவரோட இடைப்பட்டு 1 இயர் கழிச்சு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறோம். ஸோ என் ஆடிட்டர்கிட்ட வந்து நான் எடுத்து அதை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை கொடுக்கும்போது அந்த ஆனுவல் டர்ன் ஓவர் அமௌண்ட் அவர் எவ்வளவு வந்துச்சு 1 இயர்ல அவர் கணக்கு பண்ணி போட்டுருந்தாருங்க. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்பாக நான் வந்து ஐடில இருந்து நான் வெளியே வந்திருந்தேன். ஸோ ஐடில இருந்து வெளியே வரும்போது நான் ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த சேலரி வந்து ஏறக்குறைய ஒரு இந்த கேப் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. 6-7 வருஷம் வந்து ஐடியில் ஒர்க் பண்றவங்க அட்லீஸ்ட் 2 to 3 ஜம்ப்ஸ் அடிப்பாங்க. 2 கம்பெனி மாறி இருக்கலாம். அந்த மாதிரி 2 எடுப்போம் மினிமம் எடுப்போம். 3 வருஷத்துக்கு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஜம்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். ஜம்ப்னா ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும்போது தான் ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, இங்க இருந்து அங்க அதிகமா இருந்தா அடுத்த இடத்துக்கு போவாங்க. அந்த 2 ஜம்ப் பண்ணா என்ன நடந்திருக்குமோ, ஓகே 2 ஜம்ப் பண்ணா எவ்வளோ ஃபினான்ஷியல் இன்க்ரீஸ் வந்திருக்குமோ அதை விட அதிகமான இன்க்ரீஸ இந்த ஆனுவல் டர்ன் ஓவர் அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த எனக்கு வந்தது எவ்வளோ அதை கணக்கு பண்ணும்போது நான் பார்க்க முடிந்தது. இத்தனைக்கும் இது கொரோனா இயர் இது நடந்தது. கொரோனா டைம். கொரோனா டைம்ல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நான் அதிகமா மீட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எங்க பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட்லாம் பண்ணல. ஓகே, டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ ட்ராவல்லாம் நின்றுச்சு. நான் அதிகமாக அதுக்கு முன்னாடி மீட்டிங்ஸ்லாம் போவேன். வெளியே நிறைய கால்ஸ் இருக்கும், நான் போயிட்டு வருவேன். மாசத்துக்கு 2-3 சண்டே நான் போனதெல்லாம் உண்டு. சில நேரம் தொடர்ச்சியாகலாம் வெளியே போயிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி அது எல்லாமே நின்று போன டைம். அது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ட்ரையா இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் போன போயிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் சில பேர் கூட ரொம்ப கஷ்டப்படுறதா எனக்கு தகவல் வந்தது. சொன்னாங்க இந்த மாதிரி. ஏன்னா அந்த சபை நடக்கவே இல்லை. ஸோ அந்த அவங்களுக்கு அந்த சபையில வர்ற வருமானம் தான் அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது எல்லாமே சொதப்பிடுச்சு. என்ன பண்ணன்னு தெரியல. அப்படிலாம் இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலே பஞ்சத்திலே பெருக்கத்தை நான் அனுபவித்தேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். எப்ப இருந்து சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, எப்ப இருந்து நான் அந்த டைத் பத்தின காரியத்தை முடிவெடுத்தேனோ எடுத்து இந்த டைம் வந்து எனக்கு வந்து நான் முடிவெடுத்தது வந்து வெறுமனே ஏதோ கொடுக்கணும்னு இல்லை, டைத் ஒன்று போட்டுக்கணும் இல்லை, அது ஒரு வெளிச்சமாக எனக்கு மாறிவிட்டது. ஒரு பெரிய வெளிச்சமாக எனக்கு மாறி ஒரு வெளிப்பாடாக மாறி நான் வந்து ஒரு தீர்மானத்தோடு உறுதியான முடிவோடு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்ப இருந்து நான் அந்த டிஃபரன்ஸ் பார்த்தேன். நான் கணக்கு பண்ணி பார்த்தா எக்ஸாக்ட்லி அப்ப இருந்து மாறி இருக்கு. நான் கொடுக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து மாறி இருக்கு. தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. சரியா? ஒருவருக்கும் கடனாளி அல்ல. விதைத்த நீங்கள் அறுத்தே ஆவீர்கள், அறுத்தே ஆக முடியும். ஆனா அந்த டைம்ல நான் கொடுக்கறதோட இன்னொன்னு பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஆழமாக நான் சென்று கொண்டிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருந்தேன். நான் வந்து தீர்ப்பான உலகத்தின் காரியங்கள் என்று வெளியேறப்பட்டதாய் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். சோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிரைபிங் காட், நாட் லைக் பிரைபிங் காட். ஏதோ ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்குறோம், ஏதோ இவ்வளவு கொடுத்துறோம். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை தான் சீரியஸா எடுக்க ஆரம்பிச்ச டைம் அந்த பீரியட் தான். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கிருபையாய் வெளிப்பாடுகளை கொடுத்தார். சோ கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் எடுத்துக்கணும், தீவிரமா எடுக்கணும். இதுல சொல்லப்பட்டவை எனக்கு நிறைவேற வேண்டும். ஒரு பக்கம் நான் வாக்கு தத்தங்களை எடுக்கிறேன், எடுத்து அதுக்குள்ள நான் போக ஆரம்பிக்கிறேன், மெடிடேட் பண்றேன், அதிக நேரம் செலவிட ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தோடு சில நேரம் செலவிடுகிறேன், இன்னொரு பக்கம் விதைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஹார்வெஸ்ட் அரௌண்ட் ஆல்சோ இட் வாஸ் த சேம் டைம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகளும் அதிகமாக நான் பெற்றுக்கொண்ட நேரம் அது. So yes, the blood meditation was going on one side. நான் அந்நிய பாஷையில பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதிகமாக போயிட்டு இருக்கு. ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய வார்த்தை பற்றின வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுத்தார். சோ இது ஏதோ
தனிப்பட்ட வெறும் பணம் கொடுக்கறதுன்னு கிடையாது. ஆனா இந்த என்டையர் ப்ராசஸ, விசுவாசத்தின் ப்ராசஸ இந்த விதைக்கிறது வந்து அது கம்ப்ளீட் பண்ணுது. எலியா வந்து அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, நான் சாக போறேன், அவ்வளவுதான், எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, இது லாஸ்ட் இது வச்சிருக்கேன் என் கையில. அப்ப சொன்னாரு, இல்லம்மா, கர்த்தர் சொல்றாரு, மழை பெய்யுற வரைக்கும் இந்த மாவும் தீர்ந்து போகாது, எண்ணெய் தீர்ந்து போகாது, கர்த்தர் சொல்லுகிறாரு அப்படின்னாரு. சோ அந்த மாதிரி ஆமென் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அது விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டுச்சு. ஆனா அது எப்படி அது செயல்படுத்துச்சுன்னா, அது த்ரூ த சீட் ஷீ கேவ், அதன் மூலமாக அது வந்து அதை உறுதிப்படுத்தியது. ஸோ இட் டஸ் பிளே அ ஸ்மால் பார்ட், பட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதான் சொல்றேன். ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி இது வந்து இதை கொடுக்காதவங்களுக்கு நான் மெயினா அதை பேசல. நீங்க இதெல்லாம் செய்றீங்க, நான் நம்புறேன். ஓகே. எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில கொடுக்குறீங்க. ஆனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கொடுப்பதற்கு பின்னாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிறதுக்காக கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. The blessing of the Lord has been confirmed for people who give. That you should understand. Okay, that you should understand. It has been confirmed. அந்த உறுதி உங்களுக்கு ஏற்படுகிறதுக்காக, நீங்கள் அந்த உறுதியை பெற்றுக் கொள்கிறதுக்காக தேவன் இப்படிப்பட்ட சிஸ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு ஒரு காரியம் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து இப்படி யோசிக்கலாம். ஏன்னா எனக்கே இந்த தாட் வந்துச்சு. நான் வந்து எப்படி ஆண்டவர்கிட்ட போய் வந்து, ஆண்டவரே நான் கொடுத்துருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு கொடுக்கணும், நான் எப்படி அவர் கேட்க முடியும்? அவர் என்ன கிரியைகளின் அடிப்படையிலயா பண்றாரு? இல்லையே, கிருபையின் அடிப்படையில் தானே எல்லாமே பண்றாரு. ஆண்டவர்கிட்ட போய் வந்து நான் ஒரு ஆண்டவரே, நான் சோவர், நான் ஒரு டைதர், நான் தசமா கொடுக்கிறவன், நான் வந்து விதைக்கிறேன், ஆகவே நீர் எனக்கு அறுவடை கொடுக்க வேண்டும் என்று நான் எப்படி போய் கேட்க முடியும்? அவர் கிருபையினால தானே கொடுக்குறாரு, நான் எப்படி போய் கேட்க முடியும்? அறுவடை கொடுங்க ஆண்டவரே, நான் எப்படி போய் அவர்கிட்ட கேட்க முடியும்? அப்படின்ற கேள்வி என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அப்புறம்தான் நான் அறிந்து கொண்டேன், நான் தசமாக கொடுப்பதோ அந்த விதைப்பதோ வந்து ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் பாத்தீங்களா கொடுத்துட்டேன், எப்படியா இங்க மறந்துடாதீங்கனே அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. அதை நான் ஒரு லெவரேஜா பயன்படுத்தி இந்த பூமியிலே நான் பூமியை பார்த்து பேசுகிறேன். I look at the earth and speak. கர்த்தர் எதை பார்த்து பேசினாரு? ஆரம்பத்துல ஆதி ஆமத்துல பார்க்கிறோம். எதை பார்த்து பேசினாரு? பூமியை பார்த்து பேசினார். வேற எதை பார்த்து பேசினாரு? சமுத்திரத்தை பார்த்து பேசினார். என்ன பேசினாரு? He asked them to produce. பூமியை பார்த்து சொன்னார், earth bring forth the plants and trees. பூமியை பார்த்து சொன்னாரு, பூமியே நீ கொண்டு வா. மண்ணை பார்த்து பேசினாரு, நீ வந்து மரம் செடி கொடிகளை கொண்டு வா. அவருடைய வார்த்தையாக விதையை மண்ணில போட்டாரு. போட்டோன்னே என்ன ஆச்சு? செடி கொடிகள் எல்லாம் வந்தது. அதே மாதிரி அவருடைய வார்த்தை எடுத்து தண்ணீரை பார்த்து பேசினார், சமுத்திரத்தை பார்த்து பேசினார், ஜலத்தை பார்த்து பேசினார். என்ன பேசினாரு? திரளாக பிறப்பிக்க கிடவது மீன்கள், அப்புறம் பறவைகள் எல்லாம் தண்ணீர் இருந்து பிறக்கட்டும் என்று தண்ணீரை பார்த்து பேசினார். அங்கே பிறந்தது. நாம் வானத்தின் பலகணியில் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அவரை பார்த்து பேசல. அவர் அதை ஏற்கனவே பேசிட்டார் நம்மளை பார்த்து. நாம் அதை விசுவாசித்து உறுதியாக நாம் பூமியை பார்த்து பேசுகிறோம். பூமின்னு சொல்லும் போது from where things come, you can look at a job and speak. உனக்கு ஒரு ஜாப் பார்த்து பேச முடியும். That is your earth. நீங்க விவசாயியா இருந்தா பூமி பார்த்து பேசுங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க பிசினஸை பார்த்து பேசுங்க, உங்க கடையை பார்த்து பேசுங்க, இல்லைன்னா உங்களுடைய தொழிலை பார்த்து பேசுங்க, உங்க மிஷின்ஸை பார்த்து பேசுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. அங்கெல்லாம் உறுதியா பேசுறதுக்காக இதை வச்சிருக்காரு. நீ இதை எடுத்து நீ கொடுத்துட்டு நீ தைரியமா எடுத்து போய் பேசு. அவர் சொல்லியிருக்காரு, வானத்தின் பலகங்களை திறந்து இடங்களாமல் போகும் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு. சோ வானமே திற, heavens open in the name of Jesus and rain down blessings, because he has promised and I have agreed with that promise when I release my seed. நான் என் விதையை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது, நான் வந்து என்னுடைய தசமபாகத்தை கொடுத்திருக்கும் போது, நான் அந்த வார்த்தையோடு நான் அக்ரி பண்ணிவிட்டேன். ஆகவே பூமியே எனக்கு செவி கொடு, பூமியே எனக்கு செவி கொடு அப்படின்னு நாம் பூமியை பார்த்து பேசுகிறோம். நாம் சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறோம். நாம் சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறோம். அதுக்கு உறுதிப்படுத்தும்படியாக தான் இந்த சிஸ்டம் தேவன் வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம நிறைய பேர் நீங்க பிசாசை டீல் பண்ணணும். ஏன்னா அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்? பிசாசு பொய்களை சொல்லுகிறேன். அவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏன் பேசிட்டு இருக்க, ஒண்ணும் நடக்காது அப்படி சொல்றான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையோடு நீங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கணும் வைங்களேன், it will be a lot easier.
உங்களுக்கு நீங்க பேசுறது கரெக்ட்னு வேற எந்த எவிடன்ஸும் தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதுதான் மிகப்பெரிய எவிடன்ஸ், பெரிய விட்னஸ் அது. அதனாலதான் நான் இந்த நம்ம டீச்சிங்ஸோட ஃபவுண்டேஷனா ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவேன் எப்பவுமே. ரத்தம், வார்த்தை, ஆவி, மூணு சொல்லுவேன். ஏன்னா இது மூணுமே சாட்சி எடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் அறுவடைக்கு சாட்சி எடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் அறுவடைக்கு சாட்சி எடுக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி உங்கள் வார்த்தைக்கு சாட்சி எடுக்கிறது. இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாட்சியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு. மனிதர்கள் உங்களுக்கு சாட்சியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு. நீங்கள் இந்த மூன்று சத்தத்தை தெளிவா கேட்பீர்கள் என்று சொன்னால், வார்த்தையின் சத்தம், ஆவியின் சத்தம், ரத்தத்தின் சத்தம். மறுபடியும் சொல்றேன், வார்த்தையின் சத்தம், ஆவியின் சத்தம், ரத்தத்தின் சத்தம். இந்த சத்தம் நீங்கள் தெளிவா கேட்பவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் தேவையில்லை. மீனிங் யாரும் உங்களுக்கு நீங்க சொல்றதுதான் கரெக்ட், ஆமா 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 நீங்க ரைட்டா தான் சொல்றீங்கன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த மூன்று ஆதாரங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால், மூன்று சாட்சிகள் உங்களுக்குள் இருக்கும் என்றால், நீங்கள் உங்கள் பொருளாதார மலைகளை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ என்று நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். You shall have whatever you say. You shall have whatever you say. You shall have whatever you say. நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும். நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும். நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும். ஓகே, கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்லலாம். கர்த்தருடைய பந்தியின் காரியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரே, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு எபிரேயர் 9 அதிகாரம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை அவர் எழுதிட்டாரு. அது மரண சாசனம், த வில் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதுக்கு பலன் இல்லையே. அதனால என்ன பண்ணார்னா, மரண சாசனத்தை எழுதின அவர் இந்த பூமியிலே மரித்தார். சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சரீரம் ஒரு காரியத்தை சாட்சியிடுகிறது உறுதியாக. எதை சாட்சியிடுகிறது என்று சொன்னா, வாக்கு தத்தங்களை எல்லாம் சாட்சியிடுகிறது. இன்றைக்கு நாம் அதில் நம்ம இன்னைக்கு தியானித்த இந்த ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம். இதை சாட்சியிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சரீரம் நாம் பங்கு பெறும்போது எதை சாட்சியிடுகிறது? வானத்தின் பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்றதனால் சோதித்து பாருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்காருல, அதற்கு சாட்சியிடுகிறது. சோ இந்த நேரத்துல ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தின் அடையாளத்தையும் மன காரியங்களும் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்க. மூடிட்டு இப்ப நீங்க அதை பார்த்து பேசுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, நீங்கள் இருவரும் எனக்கு சாட்சியிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வருஷிக்க பண்ணப்படும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சரீரமும் இன்றைக்கு சாட்சியிடுகிறதுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சோ இப்பொழுதும் இந்த ரத்தத்தின் தைரியத்திலே, அவருடைய மாம்சத்தின் தைரியத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா திசைகளிலும் இருந்து என்னுடைய அறுவடையை நான் வரவழைக்கிறேன். இப்பொழுது வர வேண்டிய அறுவடை, போன நாட்களில் வர வேண்டிய அறுவடை, போன வருஷங்களிலே வர வேண்டிய அறுவடை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சேருவதை ஜெபிக்கிறேன். வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் பட்சித்து போட்ட வருஷங்களின் பலனை தருகிற கர்த்தர், வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நான் இந்த பூமியை பார்த்து பேசுகிறேன், என்னுடைய சூழல்களை பார்த்து பேசுகிறேன். எனக்கு அப்படிப்பட்ட அறுவடை உண்டாயிருக்க முடியாது நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். இப்படிப்பட்ட அறுவடை உண்டாயிருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட். அதனால ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்திலும் பங்கிடலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் செஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவன் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள்.
அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான். ஒரு அம்மா வந்து வயலை விட்டுட்டு வேற ஒரு தேசத்துக்கு எலிசா சொன்னபடி போறாங்க. வயலை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு 8-7 வருஷம் கழிச்சு திரும்ப வராங்க. வரும்போது ராஜாட்ட போய் அவங்க வந்து அதுக்காக முறையிட போறாங்க. அந்த வீடையும் வயலையும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. இழந்ததை அவங்களோட ப்ராப்பர்ட்டி அதை திரும்ப எடுத்துக்கணும் தான் போறாங்க. வேற எதுவும் உங்க கோரிக்கை வைக்கல, அவ்வளவுதான். ஆனா அதுவே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 7 வருஷம் அந்த நாட்கள்லாம் போயிட்டு வந்துட்டா உறுதியா கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய தயவு பாருங்க, கரெக்டா கேயாசி அந்த இடத்துல நிற்கிறான், எலிசாவின் வேலைக்காரன். சோ அந்த மாதிரி மகனை எப்படி எலிசா உயிர்ப்பித்தார் சொல்லும் போது அந்த மாதிரி நேர்ல வந்து நிக்குது. சோ அதான் சொல்ல முடியுது. சொல்லி முடிச்சதே ராஜா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அந்த வசனம் தான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். வெறும் வயல் மட்டும் இல்ல, வீடு மட்டும் இல்ல, அந்த வயலை யாரோ ஒருத்தவங்க உழுது விதைத்து உழுது அறுவடை செய்து பலன் அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. 7 வருஷம் அதையும் சேர்த்து தர சொல்லி ராஜா சொல்லுகிறான். அப்படித்தான் நம்முடைய கர்த்தர் செய்கிறார். சரியா? நாம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து பொருளாதார நெருக்கடிகள் இல்ல எத்தனையோ வருஷங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீங்க பல காரியங்களால. இன்னைக்கு ஸ்பீக் டு மணி, பணத்தை பார்த்து பேசுங்க. யூ ஹேவ் டு கம் டு மீ, நீ என் இடத்துல வர வேண்டும். எனக்கு வந்து எப்படி அந்த ராஜா இந்த 2வது 8வது அதிகாரத்துல அந்த ராஜா எப்படி எல்லாவற்றையும் கொடுத்தானோ அதே போல ஐ நீட் மோர் தேன் என்ன சொல்றது, அந்த இழந்ததை காட்டிலும், இழந்தது மட்டும் இல்ல இழந்ததுக்கும் அதிகமாக எனக்கு வந்து சேர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தை வரவழைப்போம். கால் ஃபார் யுவர் ஹார்வெஸ்ட், உங்கள் அறுவடை வரவழையுங்கள். இயேசுவின் நாமத்தில் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் இருக்கும்னா கோ டு த பிளட், கோ டு த வேர்டு, கோ டு த ஸ்பிரிட். இது தொடர்ந்து போயிட்டே இருங்க. இதை குறித்து ஜெபிங்கள். ஆண்டவர் இன்னும் விளக்கம் கொடுப்பார், உங்களுக்கு இன்னும் வெளிச்சம் கொடுப்பார். அது மட்டும் நான் சொன்னது போல ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் ஆவியின் பட்டயமா இருக்கிறது. ஜெபத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அது போதிக்கும்படி கேளுங்கள். இதை பயன்படுத்துங்கள். இந்த நாட்களிலே, இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக நாம் அநேக காரியங்களை சுதந்திரிக்க போகிறோம். சரியா? சோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், இதெல்லாம் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, உங்களுக்கு மேல இருக்கு, உங்க கைக்கு மேல இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அதெல்லாம் பொய். இன்னைக்கு நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு வாசகத்தை பார்த்தேன். லைஃப் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டுதான். நான் பக்கத்துல இருந்த சொல்லிட்டு இருந்தேன், பாருங்க இதோட ஒரு பிசாசின் பொய் எதுவுமே இருக்க முடியாது. அவர் லைஃப் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், நாட் பிகாஸ் we have the spirit. நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு இவைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. பொருளாதார ஸ்டேட்டஸ் மேல் அதிகாரம் இருக்கிறது. நாம் பேசுவோம், ஜெயம் எடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நிச்சயமா அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இதற்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், இந்த செய்திக்காக. ஏன்னா வந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேக சாட்சிகள் எழுப்ப வேண்டும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தருடைய சபை ஜனங்கள் நாட்களாக வருஷங்களாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்துல. ஏதோ உனக்கு வந்தது இவ்வளவுதான், இதோட புடிச்சிட்டு போன்னு சொல்லி பிசாசு ஏமாத்திட்டு இருக்கான். 30, 60, 100 பலன் எனக்கு உண்டு என்று எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒரு விஷயம் கூட அந்த அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க.